எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சும்மா வீடே மணக்குங்க. அந்த அளவுக்கு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணால் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்காக பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ பாத்திரம் இந்த பாத்திரத்தில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் 2 பெரிய சைஸ் பல்லாரியை ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் பல்லாரியை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ அது கூடயே 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி செவந்து வந்துருச்சுங்க. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் நல்லா போய் வெங்காயத்தை கூட நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து ப்ரௌன் கலரில் மாறி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி சிக்கன் குழம்பு பண்ணுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மலும் நல்லா போகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் நிதானமாக வதக்கி கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளும் இதை மாதிரி நம்ம சேர்த்து நிதானமாக வதக்கி கொடுத்து அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் நல்லா போயிடுச்சுங்க. அடுத்தது இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கனை உள்ளே சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறேன். சிக்கன் சேர்த்த உடனே சிக்கன்லேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை கூட நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, மஞ்சள் பொடி, சிக்கன் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரட்டும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர்றதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சிக்கன் கொஞ்சமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 1.5 தக்காளி பழங்க இப்போ நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பொடியாக சாப் பண்ண தக்காளி உள்ள சேர்த்துட்டேன். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சிக்கனில் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா பிடிச்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. இப்போது சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்காக சிக்கன் முங்குற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்காக சிக்கன் முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலாலாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ மசாலாலாம் சிக்கனில் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா பொங்கி வெளியே சாடிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கேப் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வந்து சிக்கன் வெந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் இந்த சிக்கன் குழம்புக்காக சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/4 முறி போல் தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காய் துருவலில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா கூட கொஞ்சமாக ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக கல்பாசி, ஒரே ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு,
3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சிக்கனை வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் சேர்த்துற தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். வெங்காயம் வதக்கும் போது மட்டும்தான் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. நம்ம சேர்த்துட்டு தண்ணியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும், அதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதி வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. கடைசியாக கொதி வர டைமில் இந்த கறி மசாலா தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு இறக்குனா நல்லா மணமாக இருக்குங்க குழம்பு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தரன்னு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ மசாலா பொடியெலாம் உள்ளே சேர்த்து பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இப்போ சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாங்க. அப்போ வந்து நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் மசாலா பொடியெலாம் சேர்த்து குழம்பு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்படி மேலே தூவிட்டு சும்மா மணக்க சிக்கன் குழம்பு இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.